ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எத்தனையோ குழம்பு வகைகள், சாம்பார் இதெல்லாம் பார்த்துருப்போம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி அவரைக்காய் இதில் மாதிரி சாப்பிட்ருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறுபடி கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழம் வந்து நீல மாம்பழம் வந்து சின்ன சைஸாக உள்ளதாக வாங்கி வச்சுக்கோங்க. தேங்காய் அரை மூடி, தக்காளி நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பருப்பு வந்து நான் 200 கிராம் பருப்பு ஏற்கனவே வேக போட்டு வச்சுட்டேங்க. பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தனாலும் அதையும் அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டோம். இது அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ மாம்பழத்தை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்ன சைஸாக பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீல மாம்பழம் தாங்க நல்லாயிருக்கும். இது நார் இல்லாத மாம்பழமாக இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நுனியில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த குழம்புல வந்து இந்த மாம்பழத்தோட எசன்ஸ் எல்லாம் அதில் ஏறும். எல்லா மாம்பழத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப உள்ள வரைக்கும் போக வேண்டாங்க. அப்படியே லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. இப்போ மாம்பழத்தில் நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்குல அந்த குழம்புல நம்ம சேர்த்திடலாம். மாம்பழம் முடிஞ்சளவு கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நமக்கு பாத்திரத்தில் வந்து நிறைய ஆயிரும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன மாம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு டைம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அந்த தண்ணியை மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். புளி ஊறிட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. இப்போ 10 நிமிஷமாக வந்து நமக்கு வந்து அந்த மாம்பழம்லாம் நல்லா வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. புளி வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்திக்கிட்டோம். இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும். 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தது. காஞ்ச மிளகாய் 3 சேர்த்திட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாங்க. இந்த மாம்பழ குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மாம்பழ சீசன் வரும்போது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அடுத்த சீசன் வரும்போது இது மாதிரி மாம்பழம் வாங்கி நீங்கள் செய்வீங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.